கிருபை பிரசங்கி தப்பித்தவரி கூட ஒரு பிரமாணம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒருவேளை பண்ணி 3 வாரம் தொடர்ந்து பேசுவேன்னு சொன்னார்னா டக்குன்னு சொல்லட்டி உள்ளே இழுத்து திரும்ப கிருபை பேச வச்சுருவார். அது கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே இருக்கும்போது இருக்கிற அந்த அது ஒரு இயற்கை நியதி. புரியுது உங்களுக்கு? ஸோ இது என்ன செய்யும்னா, நீங்கள் உங்கள் மைண்டு அந்த ஃபாலிங் ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது அது சொல்லும், எனக்குள்ளே நீ இருக்கிறப்பா, உனக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கேன்ப்பா, இன்னைக்கு நீ எந்திரிச்சு நேராக பல்ல விளக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறத அனுபவி. நடக்கல அப்படின்னு உடனே உங்கள்ட்ட என்ன வருதும்? ஜெபம் வரும். நடந்துருச்சு அப்படின்னு உங்கள்ட்ட என்ன வரும்? பாட்டு வரும். சொல்லுங்க, பாட்டு வரும். அவரை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு தான் வரும். ஆமா, கொடுப்பா அந்த காடை கொடு. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஆமென் சொல்லுங்க. ஓ, சில நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஜெபிச்சு முடிச்சோன்னு ஒரு அபிஷேகம் நிரப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே சரி எப்படினாலும் முடிக்கும் போது அபிஷேகம் வந்துடும். திடீர்னு வந்து சொல்லுவார், ஜெபிக்க வேணாம்பா போப்பா அப்படின்னு. ஜெபிக்க வேணாமா குருராபாலா சந்தராபாலா அப்படின்னு ஒரு அபிஷேகம் உள்ள நிரப்பும் பாருங்க. என்னன்னா உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் ஆவியானவர் ஈஸியாக வந்துடுற. கொஞ்ச நேரத்தை நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஜெபிக்க வேண்டாம்னு யார்கிட்ட சொல்கிறான்னா, ஜெபத்தை ஒரு வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஒர்க்கு டியூட்டி அவனை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே ஒரு வேர்டு சொல்லும்போது 2 டைமென்ஷன் இருக்கும். ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு பேசும்போது அந்த டைமென்ஷன் வேறு, ஜெபம் பண்ணாத அது தேவையில்லைன்னு பேசும்போது அந்த டைமென்ஷன் வேறு. எவ்ரி வேர்ட் இட் ஹேஸ் 2 டைமென்ஷன். இந்த உலகத்தில் உங்களுக்கு 2 டைமென்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி அந்த உலகத்துக்குள்ளே போய் ஃபினிஷ்டு பிளெஸிங்கை அனுபவிக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே பூரணமாய் முடிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனது அதோடு இணைய 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 போவீங்க, அப்புறம் கொஞ்சம் வருவீங்க, அப்புறம் வருவீங்க போவீங்க. அப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வருவீங்க, இங்கே ரொம்ப நேரம் இருப்பீங்க, அப்புறம் போயிட்டு அங்கே ரொம்ப நேரம் இருப்பீங்க, இங்கே கொஞ்சம் நேரம் இருப்பீங்க, அப்புறம் போவீங்க வருவீங்க, எப்படி இருந்து கடைசியில் அங்கே போயிட்டு அங்கேயே இருந்துருவீங்க. அந்த ஃபினிஷ்டு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், ஆனால் ரொம்ப முக்கியமானதை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அந்த ஃபினிஷ்டு மைண்ட் செட்டில் முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் 24 மணி நேரமும் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் அந்த ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல். அதை இந்த பூமிக்கு அப்படியே கொடுக்குறாரு. அதான் சொன்னார், இங்கே இருக்கிறவர் உங்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதற்கு முன்பாக மரிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள சொல்கிறாரு, நீங்கள் ராஜ்யத்தை பார்க்காம சாக மாட்டீங்கடான்னார். அப்போ என்ன சார் அர்த்தம்? செத்ததுக்கு அப்புறம் தானே சார் ராஜ்யம் வரும். இவர் சொல்கிறாரு, ராஜ்யத்தை பார்க்காம நீ சாக மாட்டடான்றாரு. என்ன, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறையப்பட போகிறாரு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் 1 வருஷத்துக்குள்ளே அறையப்பட போகிறாரு. அறையப்பட்ட உடனே ராஜ்யம் வரப்போகுது. அதை நீங்கள் இருந்து பார்த்துட்டு தாண்டா போவீங்கன்றார். ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகத்தில் இருப்பது அல்ல, இந்த பூமியிலே அனுபவிப்பது. இந்த ராஜ்யம் பூரணமானது. அதான் நீ பிரசங்கம் பண்ண வரேன். பூரணமானது, எல்லாமே அதில் கரெக்டாக தான் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் உங்கள் மைண்ட் அப்படியே கனெக்ட் ஆகட்டும். இந்த மைண்ட் இப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிற்பாடு உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் உள்ள நுழைய முடியாது சார். பூரணம் சொல்லுங்களேன், பூரணம். இப்போ தேவனுடைய மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, லைட்டாக உலகத்தோட மைண்ட் செட்டுக்குள்ளே வரீங்க, டக்குன்னு இது ஆக்டிவேட் ஆகுது. என்ன நடக்குது? டக்குன்னு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருது, அவ்வளோதான், நீ வெளியே போயிட்ட, அதனால் இனிமேல் அதை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் அதுக்கப்புறம் டக்குன்னு இன்கிரைஸ்ட் அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணி, எல்லாம் எனக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள்
இமீடியட்டாக சுவிட்ச் ஓவர் ஆனால் இந்த நடந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். தெரிஞ்ச மட்டும் கை தட்டுங்க. ரிவர்ஸ் ஆயிரும், ரிவர்ஸ் ஆயிரும். எப்படின்லாம் கேட்காதீங்க. அதுதான் இந்த ராஜ்யத்தின் வல்லமை. நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும்போது நடக்கவே நடக்காது. ஒருவேளை வெளியில் போய் திடீர்னு நடந்துருச்சுன்னா ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவங்க நடக்கவே நடக்காது. வெளியே போகிறீங்க, ஆஸ் யூஷுவல் இந்த நேச்சுரல் லா உங்களை ஆளுகை செய்யுது. இப்போ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, அதனால் நீங்கள் திரும்ப சுவிட்ச் ஓவர் ஆகி இந்த இதுக்குள்ளே போகும்போது லாஸ் இஸ் லாஸ்லாம் வராது, இது திரும்ப ரிவர்ஸ் பண்ணிடும். ஏன்னா அங்கே டைமே கிடையாது, காலம் கிடையாது, எல்லாத்தையும் வந்து அதுக்கு அப்பாற்பட்டது, அதை செஞ்சிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா எப்படின்னா, ஒரு தடவை நான் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு. இந்த லாரி வந்து அவனே ஒரு 80 கிலோ 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். நான் என்ன செய்கிறேன், இவனை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடணுண்டான்னு நினைக்கிறேன். நினச்சிட்டு டக்குன்னு கியரை போட்டு கும்முன்னு ஏறிட்டேன். ஏறின பிறகு தான் தெரிஞ்சு எய்த்தாப்பில் ஒரு ஆட்டோக்காரன் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அவனும் பாருங்கள் ஹைவே என்னோட கும்முன்னு ஸ்பீடில் வரான். ஆஹா முடிஞ்சிச்சு, இவனை தூக்கிட்டு வந்தான்னு நினச்சேன். இப்போ இவன் இங்கிட்டு இருக்கான், இங்கிட்டுவே இருக்கான், இவனுக்கு இடையில நான் போகணுன்ட்டு சரட்டுன்னு போகக்கூடாது. ஒருவேளை நான் வந்து கிங்டம் ஆஃப் காட்டில் கனெக்ட் ஆகியிருந்தேன்னா ஒருவேளை நான் வந்து அதை போகாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு மைண்டில் ஏதோ ஒரு கூட ஃப்ரெண்டு இருக்கிறான்ட்டு பாரு, டே எப்படி ஏற்றுறான் பாரு, அவன் வந்துட்டான் அப்படின்னு கேப்பில் போயிட்டேன். போனாலும் அந்த சைடு மிரர் என்ன செஞ்சிட்டான், டமால் தட்டுன்னு ஒன்று அதை அடித்து சைடில் இருக்க கண்ணாடி என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கி அப்படியே ஃபுல்லாக நல்ல ஒன்றுமே நடக்கலை, ஃபுல்லாக செதறிடுச்சு. ஆகா கண்ணாடி உடஞ்சி போச்சு. அப்படியே போய் பேலன்ஸ் பண்ணி போயிட்டோம். கூட இருக்கிற அண்ணே இன்னும் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, பாண்டு படம் மாதிரி இருக்குண்ணே. சரி, இப்போ அப்படியே போகிற வழியில் தான் இது இருக்குது, அந்த கார் கம்பெனி இருக்குது, அந்த ஷோரூமு உள்ளே வந்து இது இருக்குது. உடனே உள்ளே போனோம். உடனே நான் சுவிட்ச் ஓவர் ஆகிறோன்னு நினச்சிக்கலாம், ஆகலை. உடனே அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் கனெக்ட் ஆகிறேன். கனெக்ட் ஆனோன்னு பாருங்கள், அந்த உள்ளே போன உடனே அதற்கான பணம் அந்த ஸ்பாட்லேயே சந்திக்கப்பட்டு உடனே என்ன செய்கிறான், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், காரை சரன்னு அந்த சைடு கண்ணாடி டக்குன்னு மாட்டுறான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான். கும்முன்னு வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் வெக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் புது காரை கொண்டு வந்துட்டான். இப்போ நான் எங்கே திரும்ப போயிட்டேன், ரிவர்ஸில் போயிட்டேன். சரியா? இப்போ வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி போகணுமோ அப்படி வந்துட்டேன். நான் இடையில ஒரு சம்பவம் நடந்தது, யாருக்குமே தெரியாது. இந்த கார் கண்ணாடியை சரி பண்ற மாதிரி தான் மரித்தவர்களை உயிரோடு தேவன் எழுப்புகிறார், வியாதிப்பட்டவனை சுகமாக்குகிறார். தேவனுடைய விருப்பம் எல்லாம் வியாதிப்பட்டவனை சுகமாக்குறது இல்லை, வியாதியே இல்லாமல் உங்களை வாழ வைக்கிறது தான். ஆனால் நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ள வரும்போது திடீர்னு இந்த வேர்ல்டோடைய இந்த உலகத்துடைய லா உங்களை கிரியேட் செய்யும்போது உடனே நீங்கள் நான் அந்த உலகத்தை சார்ந்தவன் அல்லவா அப்படி நினைத்த உடனே டக்குன்னு அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த நினைப்பே அந்த புவியீர்ப்பு விசை தான், அந்த நினைப்பே அந்த ராஜ்யத்தின் உள்ளிருப்பு விசை தான். அது இழுக்குது. அப்பதான் நீங்கள் யோசிக்கிறீங்க, யோசிச்ச உடனே டக்குன்னு உள்ள வந்து அப்படியே எல்லாத்தையும் மாற்றி திரும்ப உங்களை பூரணத்துக்குள்ள கொண்டு வந்துடுது. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அந்த ராஜ்யத்தோடு இணைக்கப்பட நீங்கள் பூரணத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். அதை நினைக்க நீங்கள் பூரணத்துக்கு வந்துடுவீங்க. நான் அந்த ராஜ்யத்திற்கு உரியவன், நான் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க சார், ஒரு நிமிஷம். இது ஒண்ணுதான் சார் உங்க வாழ்க்கையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அந்த ராஜ்யத்துக்குள் நான் இருக்கிறேன். அந்த ராஜ்யத்தின் ஆளுகை எனக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதிலே ஒன்று தெய்வீக சுகம். ஆமென் சொல்லுங்க. அந்த தெய்வீக சுகம் என்பது ஒரு அந்த ராஜ்யத்தில் கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஆக்சிஜன் எப்படி இருக்கு, அதை நீங்கள் சுவாசிக்கிறீங்களே, அதே மாதிரி அந்த உலகத்துக்குள்ள தெய்வீக சுகம் இருக்கு. அந்த உலகத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அந்த உலகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இடையில இந்த உலகத்துக்கு வந்தாலும் நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த மாத்திரம் அந்த உலகத்துக்குள்ள வரலாம். உங்களால் 2 உலகத்திற்குள்ளும் சர்வை பண்ண முடியும் என்கிற மிகப்பெரிய உண்மையை தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் 2 உலகத்தில் சர்வை பண்ணலாம். ஆதாமுக்கு தேவன் 2 உலகத்திற்கான கார்டும் கொடுத்துருந்தார். அவன் பரலோகத்துக்குள்ள என்ட்ராக முடியும்,
அவன் பூமியிலையும் வாழ முடியும். என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அன்றைக்கு சொல்லுங்களேன், ஒரு வேர்ல்டோடைய பாஸ்போர்ட் என்ன செஞ்சிருது? முடக்கப்பட்டது. இனிமே இந்த உலகத்துல தான் வாழ்ற ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உங்கள் பாஸ்போர்ட் புதுப்பிக்கப்பட்டது. நீங்க அந்த உலகத்துக்குள்ள ஈஸியா உள்ள போயிட்டு வெளியே வரலாம், ஈஸியா போயிட்டு வரலாம். அப்படித்தான் வந்து இயேசு கிறிஸ்து பலமுறை இந்த பூமியில் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு எலியா வருவாங்க, திடீர்னு மோசே வருவாங்க. சார் 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார், வரலப்பா அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவர்கள் காட்சியளித்தார்கள் அப்படின்னா அவர்கள் தென்பட்டார்கள். இங்கே கண்ணு திறக்கப்படுது அந்த உலகம். இப்போ உங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது இங்கனுக்குள்ள ஏகப்பட்ட பிறகு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி தான் சார் சொல்ல, நாங்கள் ஸ்டேஜில் ஏசுனாரை பார்த்தேன், நான் தூதர்களை பார்த்தேன் அப்படின்றலாம். அந்த உலகத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், அந்த டைமென்ஷனுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ மனிதனை தேவன் படைத்த போது எல்லாம் பூரணமாக தான் பச்சிருந்தார். ஒரே ஒரு மரத்தை படைத்திருந்தார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு. எல்லாம் சொல்கிறாங்க, அது எதுக்கு அவர் வச்சார், அது எதுக்கு படைச்சார், அது எதுக்கு அங்கே போய் வச்சார். நீ அங்கே போய் வாய வச்ச, அதை கேட்கறதுக்கு வேணும் இல்லை, அவரையும் வச்சார். அதாவது ஒருத்தர் நான் கடையில் விற்கிற எதையும் வாங்கி புசியுங்கள் இருக்குல்ல சார், வசனம் இருக்கா? ஆமாம் இருக்குது, அதனால தான் சிகரெட் வாங்குறேன் அப்படின்ட்டான். கடையில் விற்கிற எதையும் வாங்கி புசிங்க. நான் சொன்னேன் அப்படியே மூட்டை பிச்சு பவுடர் இருக்கு, அதையும் வாங்கி புசிச்சிரு. ஆனால் அதை செய்ய மாட்டேன்ற, எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேவன் படைத்தார், தேவன் படைத்த சகலமும் நல்லதாக இருந்தது. அப்படின்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நல்லது தான். ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் ஏன் இவனுக்குள்ள அதுக்கு தீங்கு செஞ்சிச்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து இதுக்கான ஒரு பெரிய பேஸ் இருக்குன்னு நான் சொல்லலை, நான் ஸ்பிரிட் கைடன்ஸ்லாம் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ள மனது இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளலாம், கேட்க காதில் கேட்டுக்கலாம், விருப்பம் இல்லை சார்ன்றவங்க ஒதுக்கலாம். என்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் வந்து ஜீவ விருட்சத்தை புசித்த பின்பு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிப்பதுக்குன்னு ஒரு சிஸ்டம் விரும்பியிருந்தார். ஆனால் மனிதன் ஜீவ விருட்சத்தை புசிப்பதற்கு முன்பாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிச்சிட்டான். அதாவது சாப்பிட்டுட்டு மருந்தை சாப்பிட்டா சுகமாகும், சாப்பிடாம மருந்தை சாப்பிட்டா தலை சுத்தம், வாந்தி வரும். என்ன சார் வாந்தி வர மருந்தை கொடுத்துட்டீங்கன்னா, அவர் சொல்ல, வாந்தி வர மருந்தை கொடுக்கலப்பா, நீ வாந்தி வர்ற மாதிரி அதை சாப்பிட்டுட்ட. தேவ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருந்தார். அதை சாப்பிட்டா அவன் பாவத்தில் விழ வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாவத்தில் விளைவிக்க வேண்டியதாக இருந்தால் அது அவர் படைத்திருக்கவே மாட்டார். ஏனென்றால் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஆனால் ஏன் அது நீ சாப்பிடாதான்னு சொன்னார்னா, நீ இன்னொன்று சாப்பிட வேண்டியது இருக்கு. இது எப்படின்னா வந்து சாப்பிட நுழைஞ்சோடனே ஸ்டார்டர் சூப்பு ட்ரிங்க்ஸு எதுவுமே இல்லாமல் நேராக பிரியாணியில் போய் விழுகிறேன் அப்படின்னு உள்ளே புகுந்து நல்லி எலும்பு தர்ற மாதிரி இவன் நேராக என்ன செஞ்சிட்டான். ஆனால் என்ன நடந்திருக்கும்? ஜீவ விருட்சத்தை புசிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிச்சாலும் அது உங்கள்கிட்ட சேதம் செய்யாது. இன்றைக்கு அந்த ஜீவ விருட்சமாகிய ஜோயே உங்களுக்குள் வந்து விட்டதால் இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்கும்போது அது உங்கள்கிட்ட வேலை செய்ய மாட்டேன்து. இந்த உலகத்தை பார்க்கும்போது அது எனக்குள்ள கிரியை செய்ய. ஆனால் அவன் சொல்கிறான், சார் பாவம் விழுந்துருவேன். நீ விழுந்துருவ, நாங்கள் விழ மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள ஜீவ விருட்சம். நல்லா தட்டுங்க சார். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் ரகசியம். இந்த உலகம் ஏன் உங்களுக்குள் கிரியை செய்ய முடியவில்லை? இந்த உலகம் நன்மையினால் தீமையால் நிறைந்திருந்தாலும் உங்களை இதை ஆளுகை செய்ய முடியவில்லை. காரணம், நீங்கள் ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து அந்த உலகத்திலே வாழுங்கள், பூரண உலகத்திலே வாழுங்கள். ஒருவேளை நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ கேட்கல, இல்லை வந்து அதை ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, இதை விட பெரிய பெரிய பிஹெச்டிலாம் பேசிக்கிட்டு இருக்காலாம் இருக்கிறாங்க. நான் ரொம்ப பேசிக் லெவலில் பேசுகிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்க மனதாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு வராங்க பாருங்க ஒருத்தங்க, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிடுவாங்க. சத்தியம் மாறாது. அவர் செய்தியை விடுறான்னு மக்கள் கேட்ட மாட்டேன். காங்கிரிகேஷன் நான் மாற்றிக்கிறேன் இல்லையா சொல்லுங்கள், அதுதான் முக்கியம். ஸோ அந்த காங்கிரிகேஷன் நம்ம இருக்கணும். என்னென்னா அந்த 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 பர்ஃபெக்ட் வேர்ல்டு, ரெஸ்ட் வேர்ல்டு,
அதுக்குள்ளே வாழணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அங்கே தீமையே இல்லை. அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஹௌராபாலா சந்துராமா நாமாதியாங்கோ. நீங்கள் அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே சுவிட்ச் ஓவர் ஆகலாம். இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் உங்கள் மைண்டு இந்த வேர்ல்டோட கனெக்ட் ஆகும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. எனக்கு வயசாகும் 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 நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த மைண்டு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீ வயசாகிட்டே தான் போவீங்க. ஆனால் நீங்கள் காட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே, அந்த கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே நீங்கள் உள்ள கனெக்ட் ஆகி நிற்கும்போது நீங்கள் அந்த ராஜ்யத்தின் வல்லமைக்குள்ளே இருக்கிறீங்க. திடீர்னு இடையில எங்கிட்டு கொஞ்சம் யோசித்துட்டீங்க, அப்படியே ஒரு 3 மாதம் டக்குன்னு என்ன ஆகுறீங்க, நீங்கள் லைட்டாக இந்த ராஜ்யம் வேலை பார்க்கும்போது டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி, இல்லையே பைபிள் இப்படில சொல்லுது. நான் அந்த உலகத்தை சொன்ன உடனே இந்த நரைச்ச முடியலாம் திரும்ப என்ன செய்யுது, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. கேளுங்கள் நான் சொல்லலை, கேட்க காதுள்ளவர்கள் இல்லை. அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்குள்ளே வந்துடுவீங்க. இப்போவே ஏற்கனவே பாதிக்கு மேலே நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்காங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் காட்ஸ் கிங்டமில் ஸ்பேஸு கிடையாது, டைம் கிடையாது, டைமே கிடையாது, முடிஞ்சிருச்சுன்னே ஒன்று கிடையாது. எல்லாமே ப்ரெசன்டென்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே தாவீது கோலியாத் அடிக்கிறான்ல, இப்போ அது ப்ரெசன்டென்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்படியே உள்ளே போய்க்கலாம். போய் தாவீது கோலியாத் அடிக்கிற நீங்கள் நேரில் பார்க்கலாம். நீ விரும்புனீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இப்போ உள்ளே போகலாம். எல்லாமே ப்ரெசன்டென்ஸ்லாம் இருக்கும் காட்ஸ் கிங்டமில். பாஸ்ட் டென்ஸ்னு ஒன்றே கிடையாது. அதனால தான் அவருக்கு பேர் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், நான் பாஸ்ட் கிடையாது, நான் ஃபியூச்சர் கிடையாது, நான் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த உலகத்தில் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ டைம் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. இங்கேருந்து மெட்ராஸுக்கு இவ்வளோ நேரம் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கு, நீங்கள் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்பேஸ் அவர் ஜெயிச்சிட்டாரா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்றேன். ஸ்பேஸை ஜெயிச்சிட்டோம். அடுத்து இப்போ இங்கிருந்து நான் ஜெபிக்க போகிறேன். எங்கேயோ உலகத்தின் பல பகுதியில் இருக்கிறவர்கள் இப்பொழுது சுகமடைய போகிறார்கள். ஸ்பேஸை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வின் பண்ணுறோம். டைமை வின் பண்ணிட்டோம். ஆமாம் சார், நீங்கள் 2016 ஒரு செய்தி கொடுத்தீங்க, ஞாபகம் இதை கேளுங்க. டக்குன்னு 2016 போகிறாரு. 2016 ஜஸ்ட் இன் இந்தியா நடித்த உடனே டக்குன்னு என்ன ஆயிடுறாரு, சுவிட்ச் ஓவர் ஆகி 2016 போய் நான் பேசுறது அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 2016 பாஸ்டா ப்ரெசென்ட்டா? ப்ரெசென்ட்டு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் போனவுடனே நான் பேச ரெடியானலாம் பேச ஆரம்பிக்க மாட்டேன். நீங்கள் அங்கே போய் யூடியூப்பில் 2016 மெசேஜ் தட்டினோன்னா அங்கே நான் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருப்பேன். கையை தட்டி ஆமென். ஸோ இந்த பூரண உலகத்தோடு கனெக்ட் பண்ணும்போது இந்த ஜோயே, இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால் இந்த உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கிரியை உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் எல்லாமே மாறி இருக்குது. பலவீனமுள்ளவர்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு நாமத்தில் இந்த இரவு வேலை நீங்கள் சுகமடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்குள்ள அந்த சுகத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். நாமே 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 உங்களுக்குள்ள அது கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பலவீனமான உங்கள் சரீரம் பலம் அடைவதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏனென்றால் நீங்கள் பரிபூரண சுகமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஸோ நான் இப்போ தெய்வீக சுகம் என்கிற தலைப்பில் கொஞ்சம், ஏன்னா ஒரு பாஸ்டர் இன்னைக்கு பேசும்போது சொன்னார், நன் ஆஃப் தீஸ் டிசீஸ் அப்படின்ட்டு பேசினார். நன் ஆஃப் தீஸ் டிசீஸ் வில் கம் டு யூ. கீழே சொல்லப்பட்ட இந்த எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணுவது. எகிப்தியர் அப்படின்னா யாரு? எகிப்து தேசத்தில் இருக்கிறவனா? இல்லை, எகிப்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வந்துட்டார் சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? எகிப்தியனா எகிப்து தேசத்தில் இருக்கவன் கிடையாது, உலக வாழ்க்கை. இப்போ கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் எகிப்தியனுக்கு, யாருக்கு? உலகத்தில் இருக்கிறவனுக்கு நான் வர பண்ணின எந்த வியாதியையும் உனக்கு நான் வரவிட. ஆமென் சொல்லுங்களேன். உன் கண் கண்ட எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றும் உனக்கு வருவதில்லை. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் இந்த உலகத்து ஜனங்களையும் எதிலே வித்தியாசப்படுத்துகிறார்? அவனுக்கு வியாதி வரலாம், என் பிள்ளையாகிய உனக்கு வியாதி.
ப்ளீஸ் நான் சொல்ற வசனத்தை நீங்க கேட்கும்போது ஃபேக்ட்ல இருந்து ட்ரூத்தை பார்க்காதீங்க. விளங்காம போயிடும் இந்த செய்தி, யூஸ்லெஸ் ஆயிரும். அப்போ ஏன் பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கும் மாடி வீட்டு மைதிலிக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விளங்காம போயிடும். எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. பிளாங்கா சத்தியத்தை கேளுங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் வியாதியிலேருந்து கடவுளை பார்க்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் கீழே இல்லை. வியாதியிலிருந்து வசனத்தை பார்க்கக்கூடாது. அதனால தான் பல வசனம் வேலை பார்க்காம தெரியுது. வியாதியிலிருந்து வசனத்தை பார்க்காதீர்கள், வசனத்திலிருந்து வியாதியை பாருங்கள். நீங்க கீழே இருந்து மேலே பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க கீழே இல்லை, நீங்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்போ உங்க பார்வை எப்படி இருக்கணும்? வசனத்திலிருந்து வியாதியை பார்க்கணும். வியாதி வருவது இல்லை. வியாதியிலிருந்து பாருங்களேன் வசனத்தை. என்னடா டாவா கொடுக்குறீங்க அப்படி வருது பார்த்தீங்களா? வியாதியிலிருந்து வசனத்தை பாருங்க. வியாதி ஒன்றும் உனக்கு வருவதில்லை. வியாதியிலிருந்து பாருங்க, இவர் இப்படித்தான் சொல்றாரு, ஆனால் எங்களுக்கு வியாதி இருக்கு. அப்படி வருதா? இப்போ வசனத்திலிருந்து வியாதி பாருங்க, வியாதி வருவதில்லை. அப்புறம் எப்படி நீங்க இருக்கலாம்? ஏசு நமக்கு வெளியேறு. தயவு செய்து டைமென்ஷனை மாற்றுங்க சார், டைமென்ஷனை மாற்றுங்க சார். மேலேருந்து பாருங்க சார், மேலேருந்து பாருங்க சார். நான் சொல்கிறதெல்லாம் மேலேருந்து பாருங்க சார். பக்கத்து வீட்டு பரிமளம், மாடி வீட்டு மைதிலி, கடைசி திரு கனகா, அங்கே பாரு தூக்கி எரிஞ்சிட்டு இயேசு நாமத்தில் வசனத்துக்கு வாங்க. அதான் சொல்கிறார், நீங்கள் உலகத்தை அனுபவத்தை மட்டும் தூக்கி எறிய வேணாம். நீங்கள் கேட்ட பழைய செய்தியும் தூக்கி உரமா வைங்க. பழைய இறகுகளை களைவது தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதுதான் சார் புதியதோர் உலகம் செய்வது. தேவன் அதான் செய்கிறாரு. தேவன் நம்மளை படைக்கும் போது நம்முடைய செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகிற மாதிரியே தான் படைச்சாரு. என்னடா டார்சான் மாதிரி அதிலே தான் தூங்கிட்டு இருக்கிறான். விடமாட்டேன் சார், கட்டி பிடித்தேன் அப்படின்றான். தயவுசெய்து வாங்க, மேலே ஏறி வாங்க. கர்த்தர் சொன்ன மலை நாட்டை சுற்றி திருந்தது போதும், கொஞ்சம் அப்படி முன்னாடி போனார். அடுத்து சொன்னார் மேலே ஏறி வா, இன்னும் மேலானது உனக்கு காண்பிப்பேன். கொடைக்கானல் மலையில் மேலே ஏற ஏறத்தான் இயற்கை என்ன செய்யும்? கொடைக்கானல் ஒரு இயற்கை என்ன செய்யும் அப்படி இன்னும் நல்லா தெரியும். இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லா தெரியும். என் அன்புக்குரியவர்களே, த மோர் யூ மேலே போக போக காட்சிகள் இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் என்றால், வியாதி நமக்கு வருவது தேவனுக்கு சித்தம் இல்லை. இது எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த டைமென்ஷன் பேசுகிறேன்னா, நீங்கள் வேற ஒரு டைமென்ஷன் கேட்டிங்கன்னா இது ஒத்தே வராது. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் மற்றவர்களையும் எதினாலே வித்தியாசப்படுத்துகிறார்? வியாதி இல்லாத வாழ்க்கை. என்னை குறித்து தேவனுடைய திட்டம் வியாதி இல்லாத வாழ்க்கை மாத்திரமே. ஆமென். வாசிப்போம் அந்த வசனத்தை. எங்க இருக்கு? யாத்திராகம் 15:25-26 வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும். இந்த மேல இருக்கிற இந்த இத்தியாதி எல்லாம் நம்ம கிரேஸை படிக்கும்போது எப்படி சிலுவையிலே அது நிறைவேறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, கீழ்ப்படிந்தால் அப்படின்னு வரும்போது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துடுது. ஸோ அந்த ஒன் டைம் ஒபீடியன்ஸ் உங்களுக்குள்ள எப்படி எல்லா வசனத்துக்கும் எங்கெல்லாம் கீழ்ப்படிதலுக்கான கனெக்ட் ஆகி ஆசீர்வாதம் இருக்கோ அதை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துடுது. ஸோ ஓகே, ஒரே ஓகே வாசிங்க. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும். எல்லாம் சொல்லுங்க. எகிப்தியனுக்கு, இந்த உலகத்து மக்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் விரல கட்டுங்க. ஒன்றையும் எனக்கு வர பண்ணுவது இல்லை. கைத்தட்டுங்க அவருக்கு. கர்த்தர் நல்லவர். வியாதி வராது. நான் எகிப்தியன் அல்ல, நான் இஸ்ரவேலன். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, நாட் ஈவன் ஒன். அப்படின்னா கூட்டத்தில் ஒருத்தர். கைத்தட்டுங்க சார். ஒருத்தன் கூட இல்லையா சார்? ஒருத்தனுமே உள்ள வியாதிப்பட்டவன் பலவீனப்பட்டவன் கிடையாதான் சார். நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லைக்குள்ள அந்த ஜியாகிரபிக்கல் எல்லை கிடையாது, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பவுண்டரி இருக்கு. அது அமெரிக்காவில் இருக்கும், ரஷ்யாவில் இருக்கும்,
வந்து கனடாவில் இருக்கும், பல இடங்கள்ல நம்முடைய எல்லை இருக்கு. அந்த எல்லைக்குள் இருக்கிற ஒருவரிடத்திலும் வியாதி வருவது. ஆமென் சொல்லி கை தட்டுங்களேன். ஆமென் 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 ஆமென்.